ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீடினேற்ற நாமத்தினாலே சபையாருக்கு அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ பக்தியை குறித்து தியானிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? தேவ பக்தியை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். நமக்குள்ளே தேவ பக்தி இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேருக்கு தேவ பக்தி இருக்கிறது? கடவுள் பக்தி இல்லாமல் நம்ம இங்கே வர அவசியமில்லை. ஆனால் நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருகிறது, அல்லது நம்முடைய பக்தி நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரும்படி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் கடைசி காலங்களில் இந்த பொல்லாத உலகத்தில் நம்முடைய பக்தி வீணாய் போகக்கூடிய பல சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நம்முடைய தேவ பக்தி நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். காலவேளையில் நம்ம பக்தி நமக்கு பலனற்றதா இருக்கிறதா, பலன் தருகிறதா இருக்கிறதா? அப்போது நம்முடைய பக்தி நம்முடைய வாழ்க்கையில் பலன் தர வேண்டுமானால் நாம் சில காரியங்களை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது ஒன்று நம்முடைய நாவு. சொல்லுங்களேன், நம்முடைய வாய் அல்லது நம்முடைய வாய் எதினாலே பேசுகிறது? எப்போ பேசுகிறது? இருதயத்தின் நிறைவினால். அப்போது நம்முடைய நாவை அடக்கக்கூடாதபடி நம்முடைய மனது அல்லது நம்முடைய இருதயம் அநேக காரியங்களினால் நிறைந்திருக்கிறதுனால அது உடனே என்ன செய்கிறதுனா வார்த்தையாக வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? நம்முடைய இருதயத்தில் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பிரச்சனைகளை, நிறைய கோபங்களை, நிறைய மனத்தாங்களை, நிறைய பேர் மீது இருக்கிற சில விமர்சனங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தேக்கி வச்சிருக்கிறோம். அந்த சூழ்நிலை வரும்பொழுது என்னென்னா அப்படியே அது வெள்ளம் மடை திறந்து ஓடுகிறது போல் நம்முடைய இருதயம் அப்படியே வெடித்து வார்த்தைகளாக என்ன செய்கிறது? அப்படியே பறகிறது. அப்போ நம்முடைய நாவை நம்மால் அடக்க முடியவில்லை. ஆனால் நாம் சொல்லுகிறோம், நான் தேவ பக்தி உள்ளவன். எப்படிப்பட்டவன்? நான் தேவ பக்தியை நாம் வெளிப்படுத்துவதற்கு அல்லது நான் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்கு முதலாவது ஒரு அடையாளம் தன் நாவை அடக்குதல். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தன் நாவை அடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தன் நாவை ஒருவன் அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அந்த பக்தி வீணாயிருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில் ஆவியானவர் சகோதரர் மூலமாய் அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். எனக்கு கொஞ்சம் உறுதியானது இந்த வசனம். என்ன பேசினார்? வீட்டில் நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? சபையில் ஆண்டவரை துதிக்க முடியல. வேதம் நாவை அடக்குவதை குறித்து சில காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்குது. ஒன்று, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து நலமானது இருந்தால் பேசலாட்டி ஊமையாய் மாறிவிடு. தாவீது சொல்கிறார்ல சங்கீத புத்தகத்தில் வாசி, நான் செவிடனை போல் காது கேளாதவனும் ஊமையை போல வாய் திறவாதவனுமாய் இருந்தேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் பேசணும்னு வந்தால் என் நாவிலிருந்து என்ன தான் புறப்படும்? நலமானவைகள் புறப்படாதபடி எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளோ காரியங்கள். அப்போது என் நாவை நான் அடக்கணும்னா
அதற்கு எனக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியம் எதுனா, என் மனதை நான் அடக்கிறவனாக இருக்க வேண்டும். எதை செய்யணும்? அங்கே தான் வலிமை இருக்கிறது. நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை ரெண்டுத்தையும் நம்ம அடக்கணும். நம்முடைய ஆவியை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய எண்ணங்களை நாம் கண்ட்ரோல் படுத்தணும். நாம் அப்படி செய்ய தவறினால் நம்முடைய பக்தி அது பிரயோஜனம் இல்லாததாய் போய்விடும். 3:8 வாசிங்க. நாவை அடக்க மனுஷனாலும் கூடாது, ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். அப்போ இங்கே நம்முடைய தேவ பக்தி என்னவா இருக்கிறது? என்னவா இருக்கிறது? சிலரெல்லாம் ஆண்டவரை பற்றி பேச வாயை திறந்தாங்கன்னா அப்படியே நம்மளே மறந்துடுவோம். என்ன செய்வோம்? உண்மை, அவங்க பேசும் பொழுது அப்படியாய் கடவுள் யார் தெரியுமா, அவருடைய பற்றி எல்லாம் சொல்லிட்டு அதே வாயினால் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்கள் உலகத்தில். அப்போ தான் தெரியும், ஓஹோ இந்த நானும் பிசாசு கொடுத்தது, இந்த நானும் பரலோகத்திலேருந்து வந்தது அல்ல, இது பிசாசுக்கு அடுத்தவை. ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியும் எந்த ஆவியினாலே, எந்த நாணத்தினாலே கடவுளை குறித்து நாம் பேசுகிறோம் அல்லது பக்திமான்களாய் நாம் விளங்குகிறோம் என்பது நம்முடைய வார்த்தையிலேயே கண்டுபிடிக்கலாம். மரம் நல்லதானால் அதனுடைய கனிகளோ, வேர் பரிசுத்தமாக இருந்தால் அதனுடைய கனியும், அப்போ உள்ளம் அங்கே தான் இருக்கிறது விஷயம். அப்போது ஒரே வாயினால் என்ன செய்கிறாங்களாம்? தேவனை துதிக்கிறாங்களாம், அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறாங்களாம். ஒரே நீரூற்றிலிருந்து கசப்பும் தித்தியுமான தண்ணீர் வராது. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்கே பிரச்சனை இருக்கிறது? அது இருதயத்தில். அது எங்கே இருக்கிறது? பிரச்சனை எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. அதனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நாம் இந்த காலவேளையில் பக்திமான்கள் என்று சொல்லுகிற, அல்லது நான் கடவுள் மேல் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் சொல்லுகிற நம்முடைய பக்தி உண்மையானது தானா? நம்முடைய பக்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு பிரயோஜனம், ஒரு பலன் நமக்கு உண்டாகுமா என்பதை ஆராய வேண்டும் என்றால், முதலாவது வேதம் சொல்கிறது தன் நாவை அடக்க வேண்டும். ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது நாம் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஆமாம், சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும். இது யாக்கோப்பின் புத்தகத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நாம் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாகில் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். அப்போ முதலாவது எதை அடக்கணும்? நாவை அடக்கணும். ரெண்டாவது சொல் தவறாதவர்களாக இருக்கணும். வேதம் சொல்கிறது தன் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அப்போ முடியாததை செய்யும்படி நம்மை கடினப்படுத்துகிறவரா ஆண்டவர்? ஒரு கேள்வி இந்த காலவில் வரணும்ல. பைபிளே சொல்லிடுச்சுப்பா, வேதமே என்ன சொல்லிட்டு நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறது. ஒருவனும் தன் நாவை அடக்கக்கூடாதே, முடியாதே. அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது, அது நெருப்பாக இருக்கிறது,
ஒரு சிறு நெருப்பு காட்டை எப்படி கொளுத்துகிறதோ அதுபோல நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நம்முடைய ஜீவியத்தை குறுக செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம மேலே ஆண்டவர் திணிக்கிறாரோ, இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை சுமக்கக்கூடாத சுமையை நம்ம மேலே ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அல்லது அப்படிப்பட்ட ஒரு கவலை நமக்குள்ளே இருக்குமானால் அது நமக்கு வேண்டியது அல்ல. ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மால் முடியாததை நமக்கு செய்ய சொல்லுகிறவர் அல்ல. நம்மளால் முடியாததை அவர் செய்து முடித்து விட்டார். நம்மளால் முடியாததை அவர் செய்து முடித்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் சொல் தவறுகிறவர்களாக இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுது, சபைக்கு எழுதப்பட்டது. யாக்கோபு சபைக்கு எழுதுகிறார். என்ன சொல்ல, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறவர்களாக இருக்கிறோம். அதில் முக்கியமானது சொல் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லி என்ன சொல்ல வருகிறார்? அப்போ இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த வருகிறாரா? அப்படி ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறதா? இல்லை, எத்தனை பேருக்கு அப்படி எழும்புது? கொஞ்சம் கவனிக்கிறவங்களுக்கு எழும்பும். இல்லை, இது சொல்கிறபடி நம்ம செய்ய கொஞ்சம் விருப்பப்படுகிறவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆமாம், நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா நாவை அடக்கணும்னு சொல்லுது. ஆனால் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு அதே வேதம் தானே சொல்லுகிறது. அப்போ எப்படி என்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்தால் அதற்கான பதில் நமக்கு வரும். அப்போ நாம் என்ன செய்வோம்? நாவை அடக்க அந்த வழியை கண்டுபிடித்து நம்முடைய நாவை அடக்கி நம்முடைய வார்த்தைகளை சுருக்கி நம்முடைய சொல் தவறாமை உள்ள ஒரு மனிதனாய் நாம் மாறி நம்முடைய பக்திக்கு ஒரு பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம். அநேருடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் அதிகமாக உபவாசிக்கிறேன், ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு ஒரு வாரம் கூட தவறாமல் வருகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு பலனும் இல்லையே என்று சொல்லுகிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவங்க ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாழ்க்கையை பார்க்கும்போது, நடைமுறையை பார்க்கும் பொழுது, நடவடிக்கைகளை பார்க்கும்போது, பேச்சை பார்க்கும் பொழுது அவங்க எந்த ஆவினால் நடத்தப்படுகிறார்கள், எந்த ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் என்பதை முதலாவது நாம் காண வேண்டும். அப்போது நம் நாவை அடக்குவதற்கு, நாம் சொல் தவறாதவர்களாய் வாழ ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு நமக்கு பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் தேவையாக இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போது இந்த பூமியில் ஒரு மனுஷனால் நாவை அடக்க முடியாது தான், அது பொல்லாங்கு உள்ளது தான், அது அநீதி நிறைந்த உலகம்தான், அது ஒரு மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி ஆயுசு நாட்களை சீரழிக்கிறது தான். சொல் தவறுகிறவனாய் மாற்ற அநேக வார்த்தைகளை வாக்குகளாய் உத்தரவாதமாய் அநேக காரியங்களை நான் செஞ்சிடறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்க வைக்கக்கூடியது தான். ஆனால் நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற தேவ ஆவியானவர், பரத்திலிருந்து வருகிற கிருபை நமக்கு உதவி செய்யுமானால் இவைகளையெல்லாம் கையாளக்கூடியவர்களாய் நாம் மாற முடியும். இவைகளையெல்லாம் கையாளக்கூடியவர்களாய் மாற முடியும். அதற்கு முதலாவது நம்முடைய இருதயம் கொஞ்சம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதே யாக்கோப்பின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும், உலக சம்பந்தமான, லௌகீகம்னா உலகம், உலக சம்பந்தமானதும், ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அப்போ இந்த ஞானத்தை குறித்து நாம் பார்க்குறோம். ஒன்று, இவ்வுலக ஞானம், இவ்வுலகத்தின் அதிபதியாகிய பிசாசு இந்த உலகத்தில் மனிதனுக்கு தருகிற அந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது தான் அவன் தன் நாவை அடக்க முடியாதவனாய்,
தன் இருதயத்திலே எதைனால் நிறைந்திருக்கிறது? கசப்பான வைராக்கியங்களினாலே, விரோதங்களினாலே, பொறாமைகளினாலே, இன்னும் கொலைபாதங்களினாலே, அசுத்தங்களினாலே, அப்படியா தன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று மார்க்கிலே வாசிக்கிறோம். மார்க் 7:21 வாசிக்கிறோம். அப்போ 13 விதமான சுபாவங்கள், 13 விதமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து அவனுடைய சரீரத்திலே செயல்முறையாக்கப்பட்டு அவனை தீட்டுப்படுத்துகிறது. அப்போது இது எல்லாமே உலகத்தில் உண்டாயிருக்கிற நாணம், உலகத்தில் உண்டாயிருக்கிற காரியம். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஒரு நாணம் இருக்கிறது, அது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானம். இப்ப ரெண்டாவது நான் முதல்ல பார்த்தது அது என்ன நாணம் அல்ல, தெய்வீக நாணம் அல்ல. இப்படிப்பட்ட நாணம் பரத்திலிருந்து வருகிற நாணம் அல்ல, அது லௌகீக சம்பந்தமானது, உலகத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது. ஜென்ம சுபாவத்துக்கு பேய்தனத்துக்கும் அடுத்ததாயிருக்கிறது. அது விரோதத்தையும் பகையும் வைத்து, கலகத்தையும் வைத்து, சகல துர்ச்செய்கைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணக்கூடியது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற நாணமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும். சமாதானம் சொல்லுங்க, சமாதானம், சாந்த, இணக்கம், இது மூணும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாக வேண்டிய ஆவிக்குரிய சுபாவங்கள். உள்ளான மனுஷன் எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? வைராக்கியத்தையும் கசப்பையும் பலவிதமான கலகங்களையும் அதெல்லாம் உலகத்துக்குரிய நானும் சொல்லும். பார்த்தியா, உன்னை பகைச்சிட்டான் பார்த்தியா, உன்னை ஏமாற்றிட்டான் பார்த்தியா, உன்னை சபிக்கிறான் பார்த்தியா, நீ என்ன செய்யணும்? பதில் செய்ய வேண்டும். ஒரு வைராக்கியத்தை, ஒரு கசப்பை உள்ளே வச்சிருக்கோம். அப்படி வச்சுக்கிட்டு சத்தியத்துக்கு விரோதமாக நான் பொய் சொல்லுகிறேன், சகோதரனை சிநேகிக்கிறேன் என்று. மனுஷன் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ சகோதரியாக இருக்கிறோம், அவங்கள நான் நேசிக்கிறேன் என்று நாம் உள்ளுக்குள்ளே வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு சத்தியத்துக்கு விரோதமாய் என்ன செய்யக்கூடாது? போய் சொல்லக்கூடாது. இப்போ வாசிச்சேத்தனங்க. அப்போது சத்தியம் நமக்கு எதை போதிக்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தன் சகோதரனை பகைக்கிறவன் என்ன செய்கிறானா? சகோதரனை பகைக்கிறவன் என்னங்க செய்கிறான்? வாழ்வடைய மாட்டான். சரி, அவன் வாழ்வடைய மாட்டான். என்ன செய்கிறான்? கொலைபாதகனாக இருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாக இருக்கிறான், சத்தியத்துக்கு விரோதியாய் மாறிவிடுகிறான். அப்போது சத்தியம், தேவனுடைய அன்பு, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். கசப்பை, வைராக்கியத்தை, விரோதத்தை இருதயத்திலிருந்து பிடுங்கி, வேரோடு பிடுங்கி என்ன செய்யணும்? தூரமாக எரிந்திடணும். அதற்கு மாறாக அமைதலும் சாந்தமும் ஆகிய இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணமாகிய ஆவியே உங்களுக்கு அலங்கரிப்பாக இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறாரு. அந்த அலங்காரத்தினாலே நம்முடைய இருதயத்தின், அதை தான் இங்கே யாக்கோப்பு அழகா சொல்லுகிறார். சாந்தம், சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளவர்களாகி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய என்னத்தை சமாதானம் பண்ணுறது? கணவன் மனைவி மாதத்தில் 20 நாள் சண்டை போட்டுப்பாங்க, அவங்களே போய் சமாதானம் பண்ணுறத வேதம் சொல்லுகிறதா? நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்பவுமே சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்
தயாராக இருக்கணும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்? வேதம் அந்த சமாதானத்தை சொல்லலை. வேதம் சொல்லுகிற சமாதானம் என்னவென்றால், தேவனுக்கு விரோதிகளாய் இருந்த நாம், பாவத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையாக இருந்து தேவனுக்கு துரோகிகளாக இருக்கிற நாம், தேவனோடு கூட சமாதானம் பொருந்தினவர்களாய் மாற கிறிஸ்து இயேசுவின் ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய ஊழியம் என்னதுங்க? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இதான் சொல்றது. நாம் பெற்றிருக்கிற ஊழியம் என்னது? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். நாம் சொல்லுகிற சுவிசேஷம் என்னது? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற பிரிவினை நீங்கி பாவத்தினாலே கர்த்தருக்கு சத்துருவாய் போயிருக்கிற மனுஷன் தேவனோடு சமாதானம் பொருந்தும்படி கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தின் மூலமாய் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். அந்த சமாதானம் நமக்குள்ளே இருந்தால் நானும் தேவனும் சமாதானமாக இருக்கிறப்பா, என் பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கி நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றேன் என்றால் இந்த பூமியில் இருக்கிற மனுஷனிடத்தில் நான் சமாதானம் உள்ளவனாய் காணப்படுவேன். ஏன்னா கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்துவனிடத்திலே நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கேன். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தூக்கி எடுத்தல், அவருடைய மன்னிப்பு, அவருடைய ஐஸ்வர்யம் என்னை புதிய மனுஷனாய் அவருக்குரிய ஒரு பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது என்றால், நான் அந்த சுபாவத்தின்படி கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அன்பை வெளிப்படுத்துவேன், அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவேன், அந்த ஐஸ்வர்யம் என் மூலமாய் வெளிப்படும். அதுதான் சமாதானமும் சாந்தமும். சாந்தம்னா என்ன? சாந்தம்னா என்ன? அமைதியாக இருப்பது. அமைதியாக இருப்பது சாந்தமும். அப்படின்னா என்ன? சாந்தம் அப்படின்னா அது ஒரு குணம், அது ஒரு சுபாவம். அது என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கும். அமைதிக்கும் பொறுமைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவங்க சொன்ன கரெக்ட் தான். அமைதியாக இருப்பதற்கு எதிர்ப்பது என்னதுங்க? கோபம் கொள்ளுதல். கோபப்படுவோம், பொங்கி எழுந்துருவோம். ஆனால் அமைதியாக இருக்கிறாருப்பா அப்படின்னா கோபம் படாது இருக்கு. அது ஒரு குணாதிசயம். ஆனால் சாந்தம் என்பது என்னென்னா, எல்லாம் தெரியும், எல்லா காரியம் புரியும், ஆனால் என்னுடைய இந்த சாந்தமாகிய இந்த சுபாவம், பொறுமையாக இருக்கிற இந்த சுபாவம் கெட்டு போகாதபடி காத்துக்கொள்வது. அமைதியாக இருக்கிறது என்பது எதிர்க்க முடியாதபடி, ஒருவேளை நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பலவான், நமக்கு மேலே இருக்க ஒரு அதிகாரி, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு அதிகாரம் செலுத்துகிற ஒரு வர்க்கம் நம்மை துன்புறுத்தும் பொழுது, அல்லது நம்மை வேறு விதத்தில் நம்மை கஷ்டப்படுத்தும் பொழுது, அவங்கள எதிர்க்க பலன் இல்லாததுனால அமைதியாக போயிடும். என்ன செய்வோம்? எதிர்த்து பேசினா வேலை போயிடும், எதிர்த்து பேசினா வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டாகும். அப்போது நாம் பதில் தர முடியாதபடி, பதில் வினை ஆற்றக்கூடாதபடி ஒரு காரியம் வரும்போது அங்கே நாம் அமைதியாக இருக்கிறது வேற. சாந்தம் என்றால் என்னென்னா, என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? எதிர்வினை ஆற்ற முடியும், ஆனால் அது எனக்கு தகுதி அல்ல. கிறிஸ்து சர்வலோகத்தையும் படைத்தவர். மனிதனுடைய மீட்புக்காக அவர் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல சாதாரண ஒரு மனிதன் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும், இதன் மூலமாய் அவருக்கு ஒரு காரியம் தெரியும், அவருடைய சந்ததியை கண்டு அவர் திருப்தி அடைவார். பின்னாடி வர ஒரு பலன் அவருக்கு தெரியும். மீட்பு உண்டாக போகிறது. என்ன உண்டாக போகிறது? தேவ சித்தம் நிறைவேற போக. அதனால நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா இதற்கான பதில் வேறொன்றாக இருக்கிறது. இந்த சாந்தத்துக்கு பதில் சந்தோஷமாய் மாறப்போகிற ஒரு பலன் உண்டாயிருக்க போகிறது என்று அவர் பொறுமையாக இருந்தார். பொறுத்து கொண்டார் அல்ல, அமைதியாக இருந்தார். என்னால் முடியல, எதிர்க்க முடியாது என்பதற்காக அல்ல, அவர் சாந்தமாய் இருந்தது காரணம், இதன் மூலமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பலனை கிடைக்கும் என்பதினாலே தான் இயேசு இந்த பூமியில் வந்து
மயிர் கத்தரிக்கிறவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் வாய் திறவாதவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் சாந்தம். என்னால் எதிர்வினையாற்ற முடியும். நான் பயந்து பொறுமையாய் அமைதியாய் போய்விடுகிற இடத்துல இல்லை. எனக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கிறது. ஆனாலும் நான் ஏன் சாந்தமாக இருக்கிறேன், நான் ஏன் பொறுமையாக இருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய ரட்சிப்பு வெளிப்பட போகிறது, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறப் போகிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நற்கிரியை கண்டு அதனாலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தவும் அநேகர் தேவனிடத்திலே வருவதற்கு இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதையாக இருக்கிறது. அப்படி உபத்திரத்தை சகிக்கிறது, அப்படி நன்மை செய்து தீமையை பொறுத்து கொள்ளுகிறது. காரணம் அந்த சாந்தம் என்ன செய்யணும், அநேக ஜனங்களை ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். அப்போது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் சில நேரத்தில் அதிகாரத்துக்கு, சில கட்டாயத்துக்கு, சில முடியாத சூழ்நிலைக்கு நாம் அமைதியாய் போகிற காரியங்கள் அமைதியாய் போயிடுவோம். ஆனால் பின்னாடி போயிட்டு அங்கே தான் நம்ம வாயை ஓப்பன் பண்ணும். என்ன செய்வோம்? அதுதான் இங்கே சொல்கிறது, ஒருவன் தன் நாவை. அப்போ அங்கே அமைதியாக இருந்தது காரணம் எதிர்வினையாற்ற முடியல. ஆனால் அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த காரியெல்லாம் இருதயத்தில் நிறைந்து இப்போ வெளியே வந்து என்ன செய்கிறோம், நல்ல பாஷைகளை பேசுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட நானும் எங்கேருந்து வரல, அது ஜென்ம. ஆமாம், கடந்த வாரம் மாலை கூட்டத்தில் 3 விதமான மனிதர்களை குறித்து படித்தோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், ஆவிக்குரிய மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன் என்று. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தேவனை அறிய மாட்டான், தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமாக இருக்கும், அவன் ரட்சிக்கப்படாதபடி தன் இருதயத்தை என்ன செய்கிறான், கடினப்படுத்துகிறான். ஆவிக்குரியவன் அதற்கு அப்படியே ஆப்போசிட், தேவ சித்தத்தை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஆவிக்குரிய ஞானத்தில் வளருகிறவனாக இருக்கிறான். ஆனால் மாம்சத்துக்குரியவன் என்பவன் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஆண்டவரே நம்புவான், ஆனால் ஜென்ம சுபாவத்தையும் என்ன செய்ய மாட்டான், விட்டு விட மாட்டான். உலகமும் வேணும், கர்த்தரும் வேணும். அப்போது மதில் மேல் உள்ள பூனையாக அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பாக இருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருப்போமானால், கொரிந்து சபை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தது. அதனால் பவுல் அந்த கொரிந்து சபைக்கு இப்படி தான் நிருபத்தை எழுதும் பொழுது, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசாமல் கிறிஸ்துவிலே குழந்தையும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று எண்ணி நான் உங்களுக்கு பாலை கொடுக்கிறேன். கலகமில்லாத இந்த வேத வசனமாகி நான் பாலை தான் கொடுக்கிறேன். நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிந்து நன்மையை பிடித்து தீமையை ஜெயிக்கக்கூடிய திட ஆகாரத்துக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது அங்கே அவர் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கடவுள் மேல் பக்தி உள்ளவர்கள். நம்முடைய தலைப்பு என்னங்க, தேவ பக்தி. தேவ பக்தி உள்ள ஜனத்தை பார்த்து ஏன் சொல்கிறார் என்றால், உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பேதமும் உண்டு என்பதினாலே நான் உங்களை மாம்சத்துக்குரியவர்கள், ஆவியிலே நீங்கள் குழந்தைகள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி கடந்த வாரம் மாலை கூட்டத்தில் நாம் தியானித்தோம். அப்படியானால் இப்பொழுது ஒருவேளை நாம் இங்கே இருக்கிறவங்க ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களாய் இல்லை, அப்படி இருந்தால் நாம் உள்ள வரத்துக்கான அவசியமே தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அல்லது கடவுள் இருக்கிறார், கடவுள் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறார், கடவுள் மூலமாய் நமக்கு ஒரு நன்மை உண்டு என்கிற நம்பிக்கை இல்லாத ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனை விட்டு தூரமான அந்த சுபாவத்துக்கு சொந்தக்காரன், மறுபடியும் பிறக்காதவன், சுவிசேஷத்தினால இருதயம் திறக்கப்படாதவன் உள்ளே வர வாய்ப்பில்லை. உள்ளே இருக்கிறோம். நாம் ஒன்று ஆவிக்குரியவர்களாய் வளர வேண்டியவர்கள், ஆனால் கிறிஸ்துவில் குழந்தைகளாய் இருக்கலாம். மாம்சத்துக்குரியவர்களாய் ஒருவேளை நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், ஆனால் நாம் மாம்சத்துக்குரியவர்களாகவே கடைசி வரையும் இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று எண்ணிதான் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காரியங்களை பேசுகிறார்.
அப்போ என்னுடைய தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளதா என் வாழ்க்கைக்கு, என் ஆத்மாவுக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு, என் சமுதாயத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாய் நல்ல பலன் தர வேண்டும் என்றால் முதலாவது நான் என் நாவை அடக்கிறவனாக இருக்கணும். ரெண்டாவது நான் சொல் தவறாதவனாக இருக்கணும். இதற்கு வேறு எங்கே இருக்கிறது என்றால் என் இருதயம். அப்போ என் இருதயத்தில் சில காரியங்களை என்ன செய்யணும்? மாற்றணும். இருதயத்தில் ஆமாம், இருதய எதினால் நிறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதெல்லாம் மாற்றி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்கன்னு வேதம் சொல்லுது. அதெல்லாம் மாற்றி தேவனுடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரம்பணும். சமாதானமும் சாந்தமும் இணக்கமும். அப்போ நமக்குள்ளே சமாதானம். சமாதானம் என்றால் என்ன? குடும்ப சண்டையில் வந்து சமாதானம் பண்ணுவதல்ல, தேவனுக்கும் நமக்கும் உறவிலே சமாதானம். ஒப்புரவாகிவிட்டேன் என்கிற சமாதானம். என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, நரக ஆக்கணையிலிருந்து நான் தப்பிக்கப்பட்டேன் என்கிற அந்த சமாதானம் அது எனக்குள்ளே இருந்தால் அந்த சமாதானம் என் குடும்பத்தில் என்னோடு இருக்கிறவர்களுக்கு கடந்து போக அதை நான் வெளிப்படுத்தணும். அந்த சாந்தம்னா இப்போ தான் பார்த்தோம், நம்மளால் எதிர்வினை ஆற்ற முடியாத பொழுது அமைதியாக இருப்பது அது அமைதி. அமைதலும் சாந்தமும் ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, ஆவியாகிய குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது என்றார். அப்போ சில நேரத்தில் எதிர்வினை ஆற்ற முடியும் பொழுது நாம் அமைதலாக இருக்கிறோன்னா, சாந்தமாக இருக்கிறோன்னா தேவ சித்தம் வெளிப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்படியா நாம் கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்முடைய குடும்பத்தில், சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில் காரியங்களில் சாந்தமாய் போகும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த இணக்கம், கர்த்தரோடு இணைந்து போகிற இணக்கம் நம் குடும்பத்தில் நாம் பார்க்கிற பழகுகிறவர்களையும் கர்த்தரோடு கூட அந்த இணக்கத்தில் கொண்டு போக முடியும். இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானமாக இருக்கிறது. சரி, அடங்காத இந்த நாவை அடக்குவதற்காக தேவன் நமக்கு ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்க வேணாம், நேரில் 11 ஆயிடுச்சு. அங்கே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றார்கள், இயேசுவோடு இருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எருசலேமிலே மேல் வீட்டிலே காத்திருந்தார்கள். இயேசு பரலோகத்துக்கு போய் 10வது நாளில், பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை பொழுந்தள்ளினார். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் பரத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களின் நாவுகள் மேலே அமர்ந்தது. என்னதுங்க? அக்கினிமயமான நாவுகள் பரத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரிந்து அவரவர்களுடைய நாவுகள் மேல் அமர்ந்தது. அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அடக்க முடியாத, ஒரு மனுஷனும் அடக்கக்கூடாத நாவை அடக்கக்கூடிய வல்லமையினால் நிரப்புகிறார். அப்போ இந்த ஆவியானவர் இந்த நாவை அடக்கும்படி அவர் தம்முடைய வல்லமையை தர இந்த ஆவியானவர் முதல்ல நம்முடைய இருதயத்தை நிரப்பியிருக்க வேண்டும். இருதயம் நிறைந்தால் அந்த என்ன நிறைந்திருக்கு அதுதான் வாயிலிருந்து வெளியே போடும். சில கேள்விக்கு பயங்கரமான பதிலெலாம் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி பேசும் பொழுது. அப்போது ஏன் திடீர்னு இப்படி வருதுன்னா, ஏற்கனவே நிறைய சேர்ந்து இருக்குது, உள்ள நிறைய கசப்புகள், நிறைய வைராக்கியங்கள், நிறைய பாதிப்புகள், நிறைய வடுக்கள். ஆனால் இந்த ஆவியானவர் இருதயத்துக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறாருன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறார். அப்போது தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை செப்பனிடுகிறவர் மாத்திரமல்ல, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பு, அந்த இருதயத்துக்குள்ள வைராக்கியம், அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற பலவிதமான வடுக்கள், காயங்களை அவர் காயம் கட்டி ஆற்றி அதை அழகுபடுத்தும் பொழுது தேவனுடைய அன்பினாலே இருதயம் நிரம்ப. அப்போ தான் அந்த சமாதானமும் அந்த சாந்தமும் அந்த இணக்கமும் உள்ள திவ்ய சுபாவம் அந்த இருதயத்தை நிரப்பும் பொழுது மேலே இந்த நாவை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார் அல்லவா, அங்கிருந்து சாந்தமுள்ள வார்த்தைகளை, இணக்கமுள்ள வார்த்தைகளை, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை புறப்பட செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலவேளையில் என் இருதயம் இன்னும்
காயம் கட்டப்படவில்லை. இன்னும் எவ்வளோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. நான் மன்னித்தது போல் தான் இருக்கிறது, மறந்து போனது போல் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன சம்பவம் வரும்பொழுது எனக்குள்ளிருந்து எழும்பி வந்து என் நாவை, என் உணர்ச்சிகளை, என் சிந்தையை அது தீட்டுப்படுத்துகிறதா இருக்குது, எமோஷன் ஆகிறது. இன்னும் அந்த காயம் ஆறலைன்னா இன்றைக்கே தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவராலே உங்கள் இருதயங்கள் காயம் கட்டப்பட நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அப்போ ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்துக்கு காயம் கட்டுதலை உண்டு பண்ணதான் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். நாம் ஏதோ ஒரு காரியத்தில் பாவத்தில் சிறைப்பட்டு போயிருந்தால் அது இன்னும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது, சிந்தனையினாலே பின்தொடர்ந்து வருகிறது என்றாலும் அதிலிருந்து விடுதலை செய்யும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த காரியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னே அவரை குறித்து எழுதப்பட்டது. அந்த வார்த்தை சொல்லுது அவர் மேல் இருக்கிறார். ஏன் இருக்கிறாராம்? வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் என்றால் அப்பாயின்மெண்ட், ஒரு வேலையை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்தார், அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். போதும். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை இருதயம். அப்போ ஏன் நொறுங்குண்ட ஒரு இருதயத்துக்குள்ளதான் இதெல்லாம் தங்கி இருக்கும். இதெல்லாம் எப்படி தங்குதுன்னா உலகம் சொல்லும், ஜென்ம சுபாவம் சொல்லும், லௌகீகத்துக்குரியது, இவ்வுலகத்துக்குரியது, பேய்தனத்துக்குரியது. ஏன்னா தீமையை தீமையினாலே வெல்லும்படியாய் பிசாசு கற்றுத்தருகிறான். நாம் உலகத்தில் அதை தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது வேற, தீமையை நன்மையினாலே வெல்லும். அப்போ இந்த நாணம் பரத்திலிருந்து வருகிறது. அப்போது ஒருவன் தன் நாவை அடக்காமல் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தையில், அந்த நாவிலே சபித்தலும், அந்த நாவிலே கெட்ட வார்த்தைகளும், அந்த நாவிலே தூஷணங்களும், அந்த நாவிலே புறங்கூறுதலும் சொல்லி அதுக்கப்புறம் என்னதான் அழகாய் தேவனை குறித்து வர்ணித்து செய்தாலும் அந்த ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. அது பரத்திலிருந்து வந்த தேவன் நாணம் அல்ல, தேவனுடைய நாணத்தின் ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அது பூமியிலே தந்திரமாய் கிரியை செய்கிற ஆவி. அது பக்தி வேஷத்தை தரித்து ஏமாற்றுகிற ஆவி என்கிறத நாம் பார்க்கணும். இப்போது நேர கடந்து போகிறது, சுருக்கமாக முடிக்கிற கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதை நாம் தொடரலாம். இப்போது நாவை அடக்கணும், சொல் தவறாமல் இருக்கணும், அதுக்கு இருதயத்தை சுத்தப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய மனதை அடக்கி ஆள முதலாவது நம்ம அங்கே கட்டமைக்கணும். நம்முடைய பக்தியை நம்முடைய வெளிப்புற செயல்களில் அல்ல, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில் அல்ல, நாம் இங்கே வந்து பாட்டு பாடுவதில் அல்ல, வசனத்தை கேட்பதில் அல்ல, நம்முடைய பக்தியை அது பலனுள்ளதாய் மாற எங்கே நாம் தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியில், நம்முடைய மனதில் முதலாவது கட்டமைக்க வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ நாம் பக்தி உள்ளவர்களாய், நம்முடைய பக்தியினாலே ஒரு பலன் மெய்யாகவே நம்ம வாழ்க்கையில் கிடைக்க, அது ஆவிக்குரிய பலனோ
பூமிக்குரிய பலனோ, ஏதோ ஒரு பலன், என் ஜெபத்துக்கு ஒரு பதில், என் கண்ணீருக்கு ஒரு பதில், என் விண்ணப்பத்துக்கு ஒரு பதில். அது குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நல்ல மாற்றங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு பலன் என் பக்தியின் மூலமாக உண்டாகும்னா வேதம் அப்படி தான் சொல்கிறது. வீட்டுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் வெளிச்சத்தை பார்க்கும்படி நாம் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக என்ன செய்யணும்? வெளிச்சம் தரணும். அப்போ அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் நாம் மாற நம்முடைய ஜீவியத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தை எங்கே தொடங்குவது என்றால், முதலாவது நம்முடைய மனதை அடக்கி ஆள்வது. தாவீது ராஜாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவர் அழகாய் சொல்லிப்பார், கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதில. எத்தனையோ பட்டணங்களை, எத்தனையோ நாடுகளை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் பிடித்திருக்கிறார். ஆனால் தன் மனதை அடக்க முடியாமல் போகும் பொழுது அதெல்லாம் வீணாய் போய்விட்டது அவருடைய பக்தி. அப்போ மனதை அடக்குவதிலே இருக்கிறது. அப்போது மனதை அடக்குவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, நம்முடைய மனம் சொல்லணும், போதும், என்ன போதும், இது என்ன சாப்பாடு, இது என்ன வாழ்க்கை, இது என்ன ட்ரெஸ்ஸு, இது என்ன வேலை, இது என்ன வருமானம், அப்படி இல்லாமல் போதும். நம்ம போதும்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, நன்றி உள்ள இருதயம் இருக்கிறது. அந்த நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது ஒரு நாள் அவங்களுக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் இல்லை. எகிப்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார், செங்கடலை இரண்டாய் பிளந்து அதன் நடுவே நம்மை கொண்டு வந்தார். 400 வருடம் அடிமைப்படுத்தின ஜனங்களை அந்த செங்கடலில் முழுக செய்தார். தேவன் நமக்கு இவ்வளோ பெரிய நன்மை செய்தாரே என்கிற அந்த நன்றியில் நம்மை விடுவிச்சாரே, அது போதும். நம்ம தப்பி வைத்தாரே, அது நமக்கு போதும். ஆண்டவரே, இது இவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, இவ்வளோ பெரிய ஒரு நன்மை. அந்த நன்றி உள்ள இருதயம் இல்லாத காரணம் போதும் என்கிற எண்ணம் இல்லை. அப்பந்தானா, காடை இல்லையா, மாறாதானா, நல்ல தண்ணீர் இல்லையா, முறுமுறுக்கிறவர்களாய், பரீட்சை செய்கிறவர்களாய், குறை கொள்கிறவர்களாய், தேவனிடத்தில் ஒரு நாளும் திருப்தி அடையாதவர்களாய் இருந்ததுனால அவங்க அதுக்கு மேலே எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அந்த ஜனம் போதும் என்கிற மனதோடு கூட ஆண்டவர்கிட்ட பக்தி உள்ளவர்களாக இருந்திருந்தா அந்த சந்ததி, எந்த சந்ததி? இஸ்ரவேல்லேருந்து புறப்பட்டு வந்த அந்த சந்ததி பாலும் தேனும் ஓடுகிற திருப்தி உள்ள நலமான கானானை கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருந்தார். நமக்கு போதுன்ற மனசு இருந்தால் தேவன் நமக்கு நலமானதை தர ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ மனதை அடக்குவதற்கு நமக்கு தேவை 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ நம்முடைய தேவ பக்தி அது வீணாய் போகாமல், அது நமக்கு ஒரு லாபமாய், ஆதாயமாய் மாற நம்முடைய மனதில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். அது என்னன்னா, போதும் கர்த்தாவே. எலியா சொன்னது போல, போதும் கர்த்தாவே என எடுத்துக்கொள்ளும். அந்த கசப்பில், அது அவர் பாவம், அவர் மனது கஷ்டப்பட்டு ஒரு கசப்பாக சொல்லுகிறார். அதல்ல, வாழ்க்கையில் தேவன் தந்த எல்லா காரியங்களுக்கும் இந்த உலகத்தில் ஒருவரும் தர முடியாத மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்படாதவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிர்வாணி. என்னவா இருக்கிறான்? நிர்வாணியாக இருக்கிறான். அது எவ்வளோ அவலட்சணம், அது எவ்வளோ அவலட்சணம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய மகிமை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிதர், இந்த சர்வலோகத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளை பேசுறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனிதனும் ரட்சிக்கப்பட்டவன் ஆத்மாக்கு ஒப்பானவர் இல்லை. ஏன்னா இந்த பூமி, நாம் வாழ்கிற இந்த பூமி, இதில் உள்ள யாவும் அக்கினியினாலே இரையாக்கப்பட போகிறது. ஆனால் நம்முடைய ஆத்துமா
அது ரட்சிக்கப்பட்டிருந்தா நித்தியமாய் தேவனோடு கூட அப்போ நமக்கு தந்த ரட்சிப்பு, நமக்கு உண்டான மீட்பு, நமக்காக தேவன் செய்து முடித்த மகிமையான காரியங்கள், நமக்கு கொடுத்திருக்க ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று ஏசாயா 55 ஆண்டவர் சொன்னார். அந்த நித்திய உடன்படிக்கை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்த பிறகு ஏற்படுத்தினால அந்த உடன்படிக்கைக்குள் நம்ம வந்திருக்கிறோமே. இதை விட ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்ன? அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பொறுமை ஆகிய ஐஸ்வர்யம், மிகப்பெரிய ஐஸ்வர்யம், ரட்சிப்பு. அதனால போதும் அப்படின்ற அந்த இருதயம் நமக்குள்ளே வந்தால் நம்முடைய பக்திக்கு, நம்முடைய தேவ பக்திக்கு ஒரு பெரிய லாபத்தை, ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய ஒரு ஆதாயத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பெரிய பலனை இழந்து போனவர்கள் எதிலே போதும் என்று நிறுத்தி கொள்ளவில்லை என்கிறத கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் பார்க்கலாம்.